மதத்தை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும். நான் இந்து மதத்திலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறலாம், கிறிஸ்தவ மதத்திலேருந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறலாம், புத்த மதத்துக்கு மாறலாம். எனக்கு பிடிச்ச மதத்தை நான் தேர்ந்தெடுக்க முடியும். அதுபோல் சாதியை தேர்ந்தெடுக்க முடியுமானா முடியும். சாதியையும் நாம் தேர்ந்தெடுக்க முடியும். நான் ஒரு உயர்ந்த சாதி ஆகணும் அப்படின்னா என்னால் முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து பழமையான சாதினால என்னது, தொழிலை வச்சு தானே, தொழிலை அடிப்படையாக கொண்டது தானே. அப்படி இருக்கும்போது தொழிலை அடிப்படையாக கொண்டது தான் சாதி. அப்படிங்கும்போது நீ உன் தொழிலை மாற்றினா உன் சாதியும் மாறுது. இப்போ அந்த காலத்தில் வந்து முடிவெட்டுகிறவர் முடிவெட்டுகிற வேலையை மட்டும்தான் செய்ய வேண்டும். பானை செய்கிறவர் பானை செய்கிற வேலையை தான் செய்யணும். பானை செய்கிறவர் முடிவெட்ட அனுமதி கிடையாது. முடிவெட்டுகிறவர் வந்து பூசாரியாக இருக்க அனுமதி கிடையாது. அதுபோல் பூசாரியாக இருக்கிற ஒருவர் தச்சு தொழில் செய்ய அனுமதி கிடையாது. அதனால்தான் அது ஒரு குலத்தொழிலாக இருந்தது. அப்பா தான் வந்து தன் பிள்ளைகளுக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுக்குற ஒரு வழி வழியாக இப்படி தான் இருந்தது. அதனால்தான் வந்து அந்த சாதி வந்து ரொம்ப கொடுமையாக இருந்தது. அப்போ ஒரு தரம் அதாவது ஒரு தகுதி குறைந்த ஒரு தொழில் இருக்குல்ல, இப்போ மதிப்பிடுவாங்களே, இந்த தொழில் உயர்வானது, இந்த தொழில் கொஞ்சம் தாழ்ந்தது. உயர்வு தாழ்வு இருக்குது. தொழிலையும் உயர்வு தாழ்வுலாம் இருக்குது. எல்லா தொழிலும் ஒன்றும் கிடையாது. அதனால தான் ஒரு தொழிலுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க, ஒரு தொழிலுக்கு சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது திறமை குறைந்த ஒரு தொழில் தாழ்ந்த தொழிலாக பார்க்கப்பட்டது, திறமை அதிகமான தொழில் உயர்ந்த தொழிலாக பார்க்கப்பட்டது. கடந்த காலத்தில் தொழிலை வந்து மாற்றவே முடியாது, குலத்தொழிலாகத்தான் இருந்தது. அவங்க அப்பா என்ன தொழில் செஞ்சாங்களோ அதுதான் பிள்ளை செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்தது. அப்போ அவங்க அப்பா வந்து ஒரு திறமை குறைவாக தேவைப்படுகிற ஒரு தொழிலை செய்தால் அவர் தாழ்ந்தவராக இருக்கும் பட்சத்தில் அதைத்தான் அந்த குடும்பத்தினர் அவர்கள் பிள்ளைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அவங்க தாழ்ந்த ஒரு தொழிலாகவே, தரம் குறைந்த அல்லது தகுதி குறைந்த ஒரு தொழிலாகவே, திறமை குறைந்த ஒரு தொழில், அதை வந்து யாரும் வியந்து பார்க்க மாட்டாங்க. அப்போ நீ அந்த தொழில் தான் செய்யணும், இது உன் தலைவிதி அப்படிங்கும்போது தான் அது சாதி கொடுமையாக மாறியது. ஆனால் அன்னைக்கும் எனக்கு வந்து இந்த தொழில் பிடிக்கல, எனக்கு வேறு தொழில் பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க ஆனால் அதை செய்ய முடியாமல் அவஸ்தைப்பட்டிருக்காங்க அந்த காலத்தில். அப்போ ஆனால் இன்றைக்கி அப்போ ஒரு தொழிலை அடிப்படையாக கொண்டது தான் ஒரு சாதி அப்படின்னா, அந்த காலத்தில் தொழிலை மாற்ற முடியாது. அப்பா செஞ்ச தொழில் தான் பிள்ளை செய்யணும். அதனால தான் சாதியை மாற்ற முடியல அந்த காலங்களில். ஆனால் இன்றைக்கி இந்த பழமையான சாதியெல்லாம் அழிஞ்சு போச்சு. பழமையான சாதிகள் இருக்குது, அது வெறும் சான்றிதழாக தான் இருக்குது, அதுக்கு அர்த்தமே கிடையாது. நீ ஏன் நாடார்னா என்ன, அவங்க ஒரு தொழிலில் செஞ்சுருப்பாங்க அதனால் நாடார். ஆனால் இன்றைக்கி அதே நாடார் வந்து அதே தொழில் தான் செய்கிறாங்களா, இல்லை வேறு தொழில் செய்கிறாங்க. இன்றைக்கி அவங்க மருத்துவர் ஆகுறாங்க. அப்போ ஒரு நாடார் வந்து மருத்துவர் ஆகுறாங்க அப்படின்னா இப்போ அவங்களுடைய நிலைமை, அந்த மருத்துவர் ஆகிற அவருடைய சாதி உயர்ந்து விடுகிறது. யார் மருத்துவர் ஆகிறாரோ அவர், ஏன்னா இங்கே மருத்துவரை உயர்ந்தவராக பார்க்கிறார்கள், மக்கள் வியந்து பார்க்கிறார்கள். அப்படின்னா இன்றைக்கி மருத்துவர் என்பது ஒரு சாதி. அப்போ அவரது விருப்பமாக இருக்கிறது. அவருக்கு உயர்ந்த சாதி, அதாவது மருத்துவராக வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னை எல்லாரும் வியந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், எல்லாராலையும் அது முடியாது, என்னால் முடியும், அப்போ நான் ஒரு உயர்ந்த சாதியாக இன்றைக்கி ஒருவரால் ஆக முடியும். ஏன்னா சாதியை தொழிலை அடிப்படையாக கொண்டது தான் சாதி. அப்போ நீ யார் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி முன்னாடி வந்து நீ யாருன்னு கேட்டால் நான் நாடார், நான் தேவர், நான் கோனார் சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் யார் அப்படின்னா நான் மருத்துவர்னு சொல்லுவாங்க, நான் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி யாரும் சாதியை சொல்ல மாட்டாங்க. அது பழமையான சாதி. இன்றைக்கி நவீன சாதிங்கிறது அவர் செய்கிற தொழில் தான். அப்போ அவர் வந்து ஒரு இன்ஜினியர் சொல்ல பெருமைப்படுவார், அல்லது குறைவான வருமானம் தருகிற ஒரு தொழிலை நான் செய்கிறேன் என்று சொல்வதற்கு, நான் வந்து பிளாட்ஃபாரத்தில் வந்து ஒரு பழக்கடை வச்சுருக்கேன், அல்லது வந்து ஒரு ஓரத்தில் பழங்கள் காய்கறி விற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் கூச்சப்படுவார். ஏன்னா அதுக்கு வருமானம் குறைவாக இருக்குது. அதுவே வந்து நான் ஒரு பழ கடை வச்சுருக்கேன், பெரிய கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதில் வருமானம் அதிகமாக இருக்குன்னா அதை சொல்கிறதுக்கு பெருமைப்படுவார். வருமானம் அதிகமாக இருக்குன்னா அதை சொல்வதற்கு பெருமைப்படுவார். அப்போ அது உயர்ந்த தொழில். எது வருமானம் அதிகரிக்குதோ அது உயர்ந்த தொழில். இங்கே மருத்துவரோ இன்ஜினியரோ உயர்ந்த தொழில் அல்ல. நான் மருத்துவராக இருக்கேன் ஆனால் என்னால் சம்பாதிக்க தெரில அப்படின்னா நான் தாழ்ந்தவர் தான். மருத்துவம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இவருக்கு சம்பாதிக்கவே தெரிலையா, அதனால அவரை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பழக்கடை வச்சுருக்கீங்க, அல்லது தள்ளுவண்டி கடையில் ஒரு காய்கறி கடை வச்சுருக்கீங்க, ஆனால் நல்ல வருமானம் வருது அப்படின்னா, உங்களுக்கு டெய்லி 2000 வருமானம், மாதத்துக்கு 60,000 வருது அப்படின்னா, அப்போ நீங்கள் உயர்ந்தவராக உங்களை எல்லோரும் வியந்து பார்ப்பார்கள், நீங்கள் உயர்ந்த சாதியாகி விட்டீர்கள். அப்போ இன்றைக்கி வந்து வருமானம் தான் ஒருவர் உயர்ந்த சாதியா தாழ்ந்த சாதியா என்பதை அளவிடுவதற்கான கருவியாக இருக்கிறது இன்றைக்கு. அப்போ நீ உயர்ந்த சாதியாக வேண்டுமென்றால் அது உன்னால் முடியும். நீ தான் தீர்மானிக்கிறாய். நீ உயர்ந்த சாதியா தாழ்ந்த சாதியா என்பதை நீ தான் தீர்மானிக்கிறாய். நீ நிறைய சம்பாதிச்சா நீ உயர்ந்த சாதி, குறைவாக சம்பாதித்தால் தாழ்ந்த சாதி. அதனால் தொழிலை வச்சு கடந்த காலங்களில் அவர்கள் செய்கிற தொழிலை மாற்ற முடியாது. இன்றைக்கி மாற்றலாம். இன்றைக்கி நீ என்ன தொழில் செய்கிறங்கிறதுலாம் முக்கியமே கிடையாது. அதை வச்சு நீ உயர்ந்தவரா தாழ்ந்தவராங்கிறதுலாம் இன்றைக்கி யாரும் முடிவு பண்ணுறதில்ல. நீ மருத்துவர் என்பதாலே உன்னை உயர்ந்தவர் என்று சொல்லிவிட மாட்டார்கள். இன்ஜினியர் என்றாலே நீ எவ்வளோ சம்பாதிக்கிறங்கிற வச்சு தான். நான் ஒரு கிளினிக் வச்சுருக்கேன், நான் மருத்துவர், ஆனால் எனக்கு யாரும் பேஷண்ட் வர்றதில்லை, நான் சிறப்பாக சம்பாதிக்கவே வழி இல்லை அப்படின்னா அவரை யாரும் வியந்து பார்க்க மாட்டாங்க. அதே நீங்கள் வந்து நான் ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன், ஒரு சலூன் கடை வச்சுருக்கேன், ரொம்ப பிஸியாக இருக்கும், மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்
அப்படின்னா அப்போ நான் வந்து என்ன எல்லோரும் வியந்து பார்ப்பாங்க, உயர்ந்த சாதியாக ஆகிவிடுவார்கள். அதனால் சம்பாத்தியம்தான் இன்றைக்கி ஒருவர் உயர்ந்த சாதி. அதே நேரத்தில் வந்து முன்னாடி நல்லா சம்பாதிச்சேன், இப்போ எனக்கு வழி இல்லைங்க, முன்னாடி கோடீஸ்வரராக இருந்தேன், அப்போ எல்லோரும் வியந்து பார்த்தாங்க, நல்ல மரியாதை கொடுத்தாங்க, இன்றைக்கி நான் கடங்காரன் ஆகிட்டேன், இன்றைக்கி யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க, அப்போ நான் தாழ்ந்த சாதி ஆகிட்டேன். தீண்டாமை. தாழ்ந்த சாதினா தீண்டத்தகாதவர்கள். அப்படின்னா பணம் இல்லைன்னா அவர் தாழ்ந்த சாதி, அவரை யாரும் தீண்ட மாட்டார்கள், அவர்கிட்ட யாரும் பழக மாட்டாங்க, அவருக்கு யாரும் உதவி செய்யணும்னா அவரை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுதா, பணம் தான் ஒருவரை உயர்ந்த சாதியாகவோ தாழ்ந்த சாதியாகவோ மாற்றுகிறது. அது இன்றைக்கி அவரால் நீ உயர்ந்த சாதி ஆகணுமா, நிறைய பணம் சம்பாதி, நீ உயர்ந்த சாதி, உனக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும். நீ பணம் சம்பாதிக்காமல் சோம்பேறியாக இருந்த அப்படின்னா நீ தாழ்ந்த சாதி. அல்லது ஒரு அளவுக்காவது சம்பாதிக்கணும், நியாயமாக ஒருத்தர் தேவை என்னவோ அப்போ உனக்கு ஒரு தேவை, ஒரு நியாயமான மரியாதை உனக்கு கிடைக்கும். நீ வந்து உன்கிட்ட வருமானமே இல்லை, கடன் வாங்கிட்டு இருக்கணும், அப்போ உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, அப்போ நீ தாழ்ந்த சாதி, உன்னை யாருமே தீண்ட மாட்டாங்க, உங்கள்கிட்ட யாருமே பழக மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி பணம் யாரிடம் இருக்கிறதோ பணக்காரர்கள் தான் உயர்ந்த சாதி, எவ்வளோ பணம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் உயர்ந்த சாதி அப்படிங்கிறது இன்றைய கால நவீன புரிதலாக இதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும்.